நம்மளை ஈர்க்கின்ற ஒரு கவிதா ஆளுமையாகவும் ஒரு எழுத்தாளராகவும் ஒரு விட்டுக் கொடுக்காத ஒரு சமூக இருப்பின் மீது ஒரு கலைஞர் என்ற அடிப்படையில் தீவிரமான தாக்கத்தை செலுத்திய எழுத்தாளரும் கவிஞருமான சண்முகலிங்கம் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை இயற்கை எழுதிவிட்டார். உங்களுக்கு இந்த செய்தி நன்கு தெரிந்தது. அவருடைய மறைவு நமது தமிழ் இலக்கிய உலகுக்கு அவருடைய பங்களிப்பின் ஊடாக நாங்கள் இன்று பார்க்கின்ற போது அவருடைய மறைவு ஒரு இழப்பின் அடிப்படையிலும் ஒரு இலக்கிய ஒரு அரசியல் சிந்தனை பாரம்பரியத்தின் ஊடாக நாங்கள் வந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவரை நினைவு கூறுவதும் அவருடைய பதிவுகளை இங்கு கொண்டு வருவதும் அவருக்கு செய்கின்ற ஒரு கௌரவமும் ஒரு அஞ்சலியுமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வை செய்கின்றோம். எனவே இந்த நிகழ்வு திட்டமிடப்படவில்லை. ஏனெனில் மரணங்கள் திட்டமிடப்பட்ட திகதியில் வரும் என்பதில்லை. நித்யானந்தன் சார் அவர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வில் அதை சேர்த்து கொண்டால் நல்லது என்ற ஒரு ஆலோசனையின் கருத்தை முன்வைத்தார். மற்ற நண்பர்களுடன் அதை பேசினோம். அவர்கள் அதை விளங்கிக் கொண்டார்கள். அந்த அடிப்படையில் இதை நாங்கள் செய்கின்றோம். சண்முகலிங்கம் அவர்கள் கிட்டத்தட்ட 72 வருடங்கள் இந்த உலகில் வாழ்ந்திருக்கின்றார். ஒரு 50 வருடத்துக்கு மேலாக எழுத்துத்துறையிலும் ஏனைய அவருடைய செயற்பாடுகளிலும் அவர் தன்னை ஈடுபடுத்தி வந்திருக்கின்றார். உண்மையில் ஒரு அரசின் சமூகம் என்ற அடிப்படையில் அவர் ஒரு இடது நிலைப்பட்ட ஒரு போக்கிலிருந்து கேரளாவில் உயர்கல்வி கற்பதற்காக போய் அங்கு இடதுசாரிகளும் இடதுசாரி கட்சிகளுடன் ஏற்பட்ட தொடர்புகளும் அந்த கருத்தில் ஏற்பட்ட அவருடைய பரீட்சையின் காரணமாக அவர் ஒரு இடதுசாரியாக இடது கருத்துக்களை கொண்ட ஒரு ஆளுமையாக இங்கு வந்து இலங்கையில் உள்ள இடதுசாரி அமைப்புகளுடன் அவர் தொடர்ச்சியாக கட்சியின் அடிப்படையிலும் வேறு வகைகளிலும் அவர் ஒரு இடதுநிலைப்பட்ட பார்வையில் செயற்பட்டிருக்கின்றார். இலங்கையினுடைய இனத்துவ வரலாற்றில் இந்த இடதுசாரிகளுக்கும் குறிப்பாக தமிழ் இடதுசாரிகளுக்கும் இந்த தேசிய நிலைப்பட்டவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த முரண்பாடுகள், தேசிய இன பிரச்சனை சம்பந்தமாக ஏற்பட்ட முரண்பாடுகள் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான விடயம். பல்வேறு புத்திஜீவிகள், அரசியல் கருத்தியலாளர்கள் இந்த விடயத்தில் 2 விதமான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார்கள். அது தமிழ் சிந்தனை உலகில், அரசியல் உலகில் ஒரு பிரிப்பு கோடையும் ஒரு பிளவையும் ஏற்படுத்தி இருந்ததை நாங்கள் காண்கின்றோம். சண்முகலிங்கம் அவர்கள் ஒரு விடுதலைப்பட்டவராக இருந்தாலும் கூட 80க்கு பின்பு இலங்கை தமிழ் அரசியல் சூழலில் ஏற்பட்ட நிலைமைகளின் காரணமாக அவர் பிற்காலத்தில் ஒரு தீவிரமான தமிழ் தேசியவாதியாக இருந்தார். எங்களது ஊருக்கு பக்கத்தில் அவருடைய ஊர் இருந்தது. அநேகமான சந்தர்ப்பங்களில் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அரசியல் ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் பல்வேறு விடயங்களை பேசுகின்ற நிலைப்பாடுகளை நாங்கள் அன்று மேற்கொண்டிருந்தோம். அவர் ஒரு தீவிரமான ஒரு தமிழ் தேசியவாதியாக தன்னை நிலைநிறுத்த வேண்டிய நியாயங்கள், நிலைப்பாடுகள் இருந்ததற்கான விடயங்களை அவர் தனது கவிதைகளின் ஊடாகவும் பிற்காலத்தில் வைத்திருக்கிறார். சில பேர் அவருடைய கவிதைகளை விமர்சிக்கின்ற போது அவருடைய அந்த அரசியல் சார்பு கவிதைகள் பெரிய ஈர்ப்பை தருவதாக இல்லை. அவருடைய மற்ற கவிதைகள் ஒரு தங்களுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பை தருவதாக இருக்கின்றார். அரசியல் வழிக்கு அப்பாலும் அவர் எல்லோராலும் விரும்பப்பட்ட ஒரு எழுத்தாளராகவும் கவிஞராகவும் இருக்கின்றார். அவர் வெறும் கவிஞராக மட்டுமல்ல, ஒரு சிறுகதையாளராக, ஒரு நாவலாசிரியராக இருக்கின்றார். அவருடைய பல்வேறு எழுத்துக்கள் பதிப்பிக்கப்படவில்லை, நூல் உருவாக்கவில்லை. இங்கு இருக்கின்ற பத்மநாயர் அவர்கள் இலங்கை தமிழ் இலக்கிய உலகுக்கு பெரும் பணிகளை செய்தவர். ஆட்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய நூல்களை கொண்டு வருவதில் அவருடைய பங்களிப்பு இருக்கின்றது. அவர்தான் சண்முகலிங்கத்தினுடைய 2 தொகுதிகளையும் கொண்டு வந்திருக்கின்றார். நீர்வலயங்கள் என்ற தொகுதியையும் அண்மையில் 2010ஆம் ஆண்டு சிதைந்து போன தேசமும் துறந்து போன மனக்கோயும் என்ற தொகுப்பையும் தமிழியல் வெளியீடாக கொண்டு வந்திருக்கின்றார். இவருடைய ஒரு மகன் தமிழக விடுதலை புலிகளுடன்
சேர்ந்து ஐபிகேஃபனுடைய காலத்தில் கொல்லப்பட்டவர். அந்த இழப்பு அவரை மிகவும் மோசமாக பாதித்தது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர் மோசமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருந்தார். ஸ்ரீராம் பாலசுமார் அவர்களுக்கு தெரியும், ஒரு எதிர்நிலையில் எல்லோருடையும் ஒரு எதிர்நிலையில் உணர்ச்சி வசமாக எல்லோரையும் எதிர்க்கின்ற அல்லது ஒரு மூர்க்கமாக இருந்திருக்கின்றார். நிறைய பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய மகனை அவர் அற்புதமாக நேசித்தார். 86ஆம் ஆண்டு அந்த அவருடைய மகன் இயக்கத்துக்கு போன போது அவர் ஒரு கவிதை எழுதினார், போருக்கு போனாய் போ. அந்த கவிதையை நான் உங்களுக்கு இங்கு வாசித்து காட்டி மற்றவர்கள் பேசுவதற்கு இடமளிக்கின்றேன். போருக்கு போனாய் போ, போனாய் நீ, போருக்கு போனாய் போ. ஓநாய்களுக்கு பயந்து உன்னை வாயில் கவ்வி வழி தேடிய பூனை நான். ஓநாய்களுக்கு பயந்து உன்னை வாயில் கவ்வி வழி தேடிய பூனை நான். போனாய் நீ, போருக்கு போனாய் போ. வானில் பனையின் வைர ஓலைகளில் கூடுகள் நெய்தால் குண்டர் உன்னை கொள்வாரென பூமிக்கடியில் பொந்து கிண்டி உன்னை என் சிறகு தோளுக்குள் போர்த்திய தூக்கணான் குருவினான். என் துணையை மீறி போனாய் நீ, போருக்கு போனாய் போ என்று 1986ஆம் ஆண்டு இந்த கவிதையை அவர் எழுதினார். 82ஆம் ஆண்டு நினைக்கின்றேன் அவருடைய மகன் அந்த இந்தியாவுடைய அமைதிப்படை காலத்தில் அந்த கிராமத்தில், அவருடைய சொந்த கிராமத்தில் ஒரு சுற்றி வளைப்பில் கொல்லப்படுகின்றார். மேலும் அவருடைய கவிதையின் வெளியார் வருகின்ற அவருடைய கவிதையின் தலைப்பு தான் ஈழத்தினுடைய கவிதை போக்குகளை தீர்மானித்த ஒரு மிக முக்கியமான தொகுப்பான மரணத்தில் வாழ்வோம் தொகுதியில் தலைப்பாக அவருடைய வெளியார் வருகை என்ற கவிதையில் இருக்கின்ற மரணத்திற்குள் வாழ்வோம் என்கின்ற அடிதான் அந்த தொகுப்புக்கு தலைப்பாக வந்தது. ஆனால் அவர் அதில் எழுதுகின்றார், ஆனால் உண்மையில் இந்த கவிதை வெளியார் வருகை என்ற கவிதை 1970ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. ஒரு அதிகாரி கனவில் தனக்கு இருந்த ஒரு தரிசனத்தை அல்லது இந்த கனவினூடாக நடந்த விடயங்களை தான் நான் இந்த கவிதையில் 70ஆம் ஆண்டில் வெளியார் வருகை என்ற கவிதையில் எழுதினேன். ஆனால் 83னுடைய தொடர்ச்சிக்கு பின் ஏற்பட்ட மாறுதல்கள் வரலாற்றில் அதனை பொருத்தி போக வைத்தது என்று அவர் எழுதுகின்றார். தன்னை ஒரு இளைஞனுடைய இனத்துவ கவிதை எழுத்து வரலாற்றில் 83க்கு பின் ஏற்பட்ட மாறுதல்களுடன் தான் தன்னுடைய கவிதைகளையும் தன்னுடைய படைப்புகளையும் பார்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி வந்திருக்கின்றார். அவரை பற்றி அவருடன் தொடர்பு இன்னொரு விடயத்தை நான் இங்கு சொல்ல வேண்டும். பத்மநாயருக்கும் அதில் நல்ல அனுபவங்கள் இருக்கும். கனகரவுடைய தொகுதிகளை போடுவதற்காக அல்லது இதற்காக வேண்டி அவருடைய படைப்புகளை கேட்பார். அவர் ஒத்துழைக்க மாட்டார், கொடுக்க மாட்டார். ஆனால் ஐயர் அவர்களுக்கு தெரியும், 96ஆம் ஆண்டு நினைக்கின்றேன் அவராக வந்து என்னிடம் அவருடைய சிறுகதை தொகுதிகளை போட வேண்டும் என்று அவருடைய தட்டச்சி இயந்திரத்தில் மிக அழகாக நேர்த்தியாக எல்லாம் அடித்துத்தான் அவருடைய படைப்புகளை வைத்திருப்பார். கொண்டு வந்து தந்தார். ஐயர் அவர்கள் லண்டனில் இருந்து 2-3 முறை என்னை தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் போசார் என்று சொன்னார். ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த தொகுதி வரவில்லை. அதனால் அவர் என்னுடன் ஒரு மனப்பாடான ஒரு நிலைப்பாடை ஒரு 5 வருடங்கள் கொண்டிருந்தார். பிறகு சுமூகமான நட்பு வந்துவிட்டது. அடுத்ததாக அவரை பற்றியான தொடர்புகள், அவருடைய மனப்பதிவுகளை ஐயர் அவர்கள் இங்கு ஒரு 5 நிமிடம் பேசுவார்கள்.